இன்னைக்கு உங்ககிட்ட நான் பார்த்த ஒரு அழகான காட்சிய உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே மாதிரி லாஸ்ட்ல உங்க கூடயும் இந்த மாதிரி நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு புதுசா இப்பதான் வந்து பாக்குறீங்க அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நானும் அவங்களும் வாக்கிங் போயிருந்தோங்க. அப்போ அங்க வந்து ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. அவர் வந்து நல்லா ஹைட்டா இருக்காங்க அண்ட் அவங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப குள்ளமா இருக்காங்க. அவங்க வந்து வாக்கிங் போறாங்க. அவர் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால ஒரு கால் அப்படி எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப தூரம் போகுது. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி காலை அப்படி ரொம்ப தூக்கி அப்படி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து ட்ராக் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதனால அவங்களுடைய காலுடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நல்லா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நானும் அவங்களும் போகும்போது நான் எப்பவுமே புர்காவோட தான் போவேன். நான் புர்கால போயிருந்தேன். அப்போ அவங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து நோட் பண்ணி பார்த்தது என்னன்னா, அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போன உடனே கொஞ்சம் கீழே மேல ஆனாங்க. ஏன்னா ஒண்ணு அவர் கொஞ்சம் முன்ன போயிடுற மாதிரி ஆயிடுது, இவங்க கொஞ்சம் பின் தங்குறாங்க. இல்லைன்னா இவங்க ஸ்டெயின் பண்ணி காலை தூக்கி தூக்கி வச்சாங்க. அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா அவங்க வைஃபுக்கு எவ்வளவு கால் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கல்லுங்க, அந்த வாக்கிங் போற ஸ்பேஸ்ல வந்து கல்லுங்க போட்டிருக்காங்க. அந்த கல்லுங்க கணக்கு வச்சு கரெக்டா 2 பேருமே மேட்ச் ஆகிற மாதிரி, ஒண்ணு அவர் லாங்க வச்சா இவங்க காலை எடுத்து வைக்கிறாங்க, இவங்களால கொஞ்சம் கால் கொஞ்சம் கிட்ட வைக்கும் போது அவரும் கிட்ட வைக்கிறாங்க. எவ்வளவு அழகான சீன் தெரியுமாங்க. ஒருத்தங்க அந்த ஸ்டெப்ஸ்லயே வந்து விட்டு கொடுத்து 2 பேரும் இணைஞ்சி போகணும். ஹைட்டு குள்ளும் அந்த இது இல்லாம ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை இந்த பாதையிலே இவங்க 2 பேரும் இப்படி போறாங்களே, அவங்க வந்து வாழ்க்கை வந்து எவ்வளவு ஒரு இது பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு உங்க கூட சேர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு துணை கிடைக்கணும். அதுக்காக துவா பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உங்க கூட நீங்க எங்கேயாவது போகும்போது உங்க கூட அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் விடவே விடாதீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் யோசனை வந்துச்சு. ஏன்னா எங்க டாடி ரொம்ப ஹைட்டு, எங்க மம்மி ரொம்ப குள்ளம். அப்ப எங்க டாடி என்னை தூக்கிட்டு போவாங்க, எங்க மம்மி பின்னாடி ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க டாடி எங்க மம்மிய வந்து அந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு போவாங்க. அப்படியே வந்து அப்ப எனக்கு எப்படி தோணும்னா, ஏன் டாடி வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனா அது வந்து இழுத்தது கிடையாது, அவங்க கூட வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இவ்வளவு ஏஜ் ஆன பிறகுதாங்க இந்த விஷயமே தெரியுது. அதனால நீங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப 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 கிளவரா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை துணைய நல்லா தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் நட அழகா ஆகிறது எவ்வளோ அழகோ அதே மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வரங்க. பிரச்சனை வரலன்னா என்னங்க வாழ்க்கை? கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. மழை போல நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கணவருடன் தோளோட தோளா, அவர் ரொம்ப லாங்கா கால் வைக்கிறாரா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி காலை வைங்க. அவர் கொஞ்சம் மெதுவா வைக்கிறாரா, அதே மாதிரி நீங்கள வைங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களும் உங்க மனைவி கொஞ்சம் சோர்வாகும் போது நீங்க அவங்கள வந்து ஒரு அப்படியே இது பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய எவ்வளவும் ப்ராப்ளம்ஸுங்க, ப்ராப்ளம் வரதாங்க செய்யும். ப்ராப்ளம் வரதுதாங்க மனிதனுடைய வாழ்க்கை. அப்புறமா நம்ம ரொம்ப ஒரு ஏஜ் ஆன பிறகு பேசுறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிட்டு பசங்களா எல்லாரும் ஒத்துமையா இருங்க, அந்த விட்டு கொடுத்து வாழுங்க. நான் எப்படி எனக்கு வந்து அதை எழுதி வச்சு பேச வரல, அத பார்த்த சீன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சேன். அது மூலியமா உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போகுது. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.